Guys, good morning. Am I audible? Yes, sir, you are audible. Okay. Yes, sir. Okay. Good. So let's start with the today discussion. Okay. So what we have done yesterday? Instance pricing part. The EC2 pricing part. There are 4 types of pricing we have discussed, right? So one is on demand, part, reserve, dedicated. Yes, Right. So there are four pricing options from your EC2. Based on our need, we need to go for the particular option, right? Whatever the requirement is available for the project, they will select that one. அவங்க அந்த அப்ளிகேஷனுடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, they will deploy it on server. அந்த அப்ளிகேஷன் ஒரு ஷார்ட் டேர்மா இருந்தா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் பிரைசிங் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ரொம்ப லாங் டேர்ம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அகைன் we will go for some other EC2 pricing option they will select. ஆர் அதர்வைஸ் அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு மீனிங்கே இல்லை, இட்ஸ் கைண்ட் ஆஃப் எ டெமோ. அது போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அகைன் we have some. பட் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப செக்யூரிட்டி நான் ப்ரொவைட் பண்ண வேண்டியது இருக்கு. I don't want to give it to another company. They can share the physical host. I don't want to share them, right? So in that case we have another pricing option. So based on that we have to go for one pricing option from the EC2, right, from the AWS cloud. So adutha discussion that we should understand different types of instance. அப்படி இல்லைன்னா instance types பத்தி பார்க்கணும். We need to understand instance types from your AWS on AWS. So பொதுவா instance typeல எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா there are 5 or 6 available. So one is called general purpose instance type. நான் இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, நம்ம ஞாபகம் இருக்குங்களா, T2 மைக்ரோ, T2 நானோ, T1 மைக்ரோன்னு இருக்கு பாத்தீங்களா? அதுல நிறைய ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலில ஒரு ஃபேமிலி தான் இந்த ஜெனரல் பர்பஸ். குள்ள நிறைய ஃபேமிலி அகைன் இருக்கு. ஸோ ஜெனரல் பர்பஸ் ஒரு ஹையர் கேட்டகரைசேஷன், ஹையர் டைப் ஜெனரல் பர்பஸ். அதுக்கப்புறம் we have compute optimized instance type. The third one is memory optimized. Fourth one, accelerated computing. And fifth one, storage optimized. The last one, HPC optimized. அப்போ இன்ஸ்டன்ஸ் டைப் இன்டர்வியூல கேட்கிறாங்க, கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் இன்ஸ்டன்ஸ் டைப் ஃப்ரம் யுவர் AWS அப்படின்னு சொன்னாங்கன்னா we have to explain this 6. HPC ரீசெண்டா ஆட் பண்ணது, பட் earlier we were having only 5. ஈவன் ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்க இந்த 6வது இருக்கான்னு தெரியாது. இட் இஸ் ரீசன்ட்லி ஆட். ஜெனரல் பர்பஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட், மெமரி ஆப்டிமைஸ்ட், accelerated computing, storage optimized, and HPC. HPC is high performance computing optimized. High performance computing. எப்படி நம்மளுக்கு டெடிகேட்டட் ஹோஸ்ட் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இல்ல, அதே மாதிரி HPC என்னோட ரொம்ப காசு இருக்கு, I want high performance instance type, then I can go for HPC optimized. I already told you, whenever if you want to learn this thing, where it is the right place to learn from AWS official documentation. இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம், we have to read the official documentation, then only we will get to know. இந்த வார்த்தையிலே மீனிங் இருக்கும். ஜெனரல் பர்பஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெனரல் பர்பஸ்னா என்ன அர்த்தம்? ஜெனரல் பர்பஸ்னா ஜெனரலா பயன்படுது. பைத்தான் இஸ் a ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. பைத்தான் இஸ் a ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஏன் பைத்தான் ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ் சொல்றாங்க? The reason because பைத்தான் வெப் டெவலப்மெண்ட்ல பயன்படுது, பைத்தான் மொபைல் டெவலப்மெண்ட்ல பயன்படுது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றதுக்கு பயன்படுத்தலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பயன்படுது. நேத்து சந்திராயன் பாஸ் ஆச்சு பாருங்க, அங்க கூட பைத்தான் பயன்பட்டு இருக்கு. ஸோ பைத்தான் வில் பி யூஸ்ட் எவ்ரிவேர். பைத்தான் பயன்படாத இடமே கிடையாது. சின்ன சின்ன ஏர்கிராஃப்ட்ல பைத்தான் பயன்படுத்துறாங்க, ரைட்? ஸோ அப்போ பைத்தான் இஸ் யூஸ்ட் எனிவேர். அதாவது அது ஜெனரல் பர்பஸ் லாங்குவேஜ். அதே மாதிரி தான் நான் ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே ஒரு நாமினலா தேவைப்படுது.
ஹை பர்ஃபார்மன்ஸும் இல்லை, லோ பர்ஃபார்மன்ஸும் கிடையாது. நான் ஒரு மிடில் இருக்கேன். அப்படின்னா என்ன பண்ணலாம்? We have to go for general purpose instance type. Okay, இதை பத்தி பேசலாம். So what I will do, quickly I will land my AWS account. So let me aws.amazon.com and click on sign into console. 1 minute, let me refer my username and password. Right. So this is our management console, right? Yes. So when we go with this management console, and this is where we have to select the region, correct? So we can go for any region. So either I can go for North Virginia or Mumbai, mostly. I will go with the North Virginia as of now. So now what I will do, I will search this EC2 here and click on EC2. EC2 is the instance, or EC2 is the virtual server, correct? Type when you come below, I can see launch instance, right? Click on this. Now, this is where there is an instance a type. So what is instance type? We have to select the hardware. Instance type another, hardware we have to select. So I can see, select an instance type that meets your computing, memory, networking, storage needs. நாலு விஷயம் ரொம்ப முக்கியம். நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட், அதுக்கு அந்த கம்பெனிக்கு என்ன ஸ்டோரேஜ் தேவை, அந்த கம்பெனிக்கு என்ன மெமரி தேவை, அந்த கம்பெனிக்கு என்ன நெட்வொர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படுது, அண்ட் பிளஸ் கம்ப்யூட்டேஷன் பவர், கால்குலேஷன் பவர். கம்ப்யூட்டேஷன் பவர் என்னது? கால்குலேஷன் பவர். கம்ப்யூட்டர் அர்த்தம் கால்குலேட்ல, ரைட்? சப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப்பை செலக்ட் பண்ண முடியும். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ரைட்? ஸோ prices show are for instance running common operating system with no pre-installed software. So they have given like this. Now that's fine. So what I will do, I will go with this one. Now I already told you, right? நமக்கு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா நாலு விஷயம்: நெட்வொர்க், மெமரி, ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டேஷன் பவர். இப்போ பொதுவா நீங்க ரியல் டைம்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். CPU, right? CPU core. And what is the memory? What is the storage required? What is the storage I required? What is the networking performance required? So இந்த எல்லா ஃபேக்டரையும் பார்த்துட்டு மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பர்டிகுலர் ஃபேமிலிக்கு போவாங்க. எந்த பர்டிகுலர் ஃபேமிலி? இது ஜெனரல் பர்பஸ், கம்ப்யூட் ஆப்டிமைஸ், மெமரி ஆப்டிமைஸ், ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டிங், ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ், HPC ஆப்டிமைஸ். இந்த ஒவ்வொரு ஃபேமிலியில தான் இந்த ஃபேமிலியா இருக்கு, இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு. T1 மைக்ரோ, T2 நானோ, T2 மைக்ரோ, T2 ஸ்மால், T2 மீடியம், இது எல்லாம் சேர்ந்து மேபி ஏதோ ஒரு டைப்ல வரும், ரைட்? ஸோ ஐ கேன் ஷோ தட் ஆஸ் பன். மேபி கன்ஃபியூஷன் பண்றதுக்கு முன்னாடி ஐ வில் கோ வித் இன்ஸ்டன்ஸ் டைப், அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். This is my official documentation, aws.amazon.com, EC2 instance type. So left hand side பார்த்தா you can find general purpose, compute optimized, memory optimized, storage optimized, HPC optimized. இப்ப பாருங்க, இந்த ஜெனரல் பர்பஸ்ல M7, T2, T3, T4 இது எல்லாமே எதுக்குள்ள வர்றது? ஜெனரல் பர்பஸ்க்குள்ள வர்றது. இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, எப்ப we have to go for general purpose? அதான் நம்மளுடைய क्वेश्चन. when we should go for general purpose instance type அப்படின்னா, இந்த T2 இல்ல T3, T4, M4 இதெல்லாம் இருக்குல்ல, இதை நம்ம எப்ப போகணும்? நீங்க என்ன கேட்கலாம்,
அப்போ இந்த M7 க்கும் T2 என்ன வித்தியாசம், M7G க்கும் T2 என்ன வித்தியாசம்? சி M7G கேக்குறீங்க ரைட்டா? M7G மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ், 12 லார்ஜ் இது மாதிரி இருக்கு. இப்போ M7G லார்ஜ் போனீங்கன்னா கேன் யூ see நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 GB மெமரி, 2 CPU கோர், AMD ப்ராசஸ் ரைட்டா? AMD 16, ARM 16. Now ஒருவேளை M7G, okay, let me clear this. Okay, M7, what happened? One minute. Here M7G. Why it is not filtering? M7. இப்போ ஒருவேளை 16 இன்ட் லார்ஜ்னா அப்போ அப்படி போனா எனக்கு என்ன கிடைக்கும்? 64 CPU கோர், 256 ஃபேப்ரிக். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? அப்ப என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரியல் டைம்ல செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய லோடு என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். லோடுனா எதை பொறுத்து இருக்கு? ஸ்டோரேஜ், மெமரி, தென் கம்ப்யூட் பவர், தென் நெட்வொர்க்கிங். இதை ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைட் பண்ணுவார். அந்த கம்பெனிக்கு என்ன தேவைப்படுது, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, அந்த அப்ளிகேஷனுக்கு என்ன தேவைப்படுது. இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டைரக்டா எதை போய் ரீச் பண்ணலாம்? we can reach some particular family or particular family, right? General purpose or memory optimized, storage optimized. ஒருவேளை என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு அப்படின்னா I should go for storage optimized. என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா மெமரியில மட்டும்தான் இருக்கு, மெமரி தான் எனக்கு ரொம்ப முக்கியம், I can go for memory optimized. என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பேலன்ஸ்டா இருக்கு. என்ன பேலன்ஸ்டா? பேலன்ஸ்டு ஸ்டோரேஜ் வேணும், பேலன்ஸ்டு மெமரி வேணும், பேலன்ஸ்டு கம்ப்யூட் பவர், பேலன்ஸ்டு நெட்வொர்க்கிங். ஐ வில் கோ ஃபார் ஜெனரல் பர்பஸ். என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா கம்ப்யூட் மட்டும் தான் இருக்கு, அப்ப ஐ கேன் கோ ஃபார் கம்ப்யூட் ஆப்டிமிஸ்ட். சில பேரு எனக்கு வந்து இனிஷியல் டைம் இட்செல்ஃப் அதிகமான ஆக்சலரேஷன் தேவைப்படுது. அதிகமான ஆக்சலரேஷன், அதிகமான கம்ப்யூட்டேஷன் பவர். So for an example, if you land the aeroplane, right, initial itself we require the higher acceleration. Yes sir, அவ்வளவு பெரிய லோட் எடுத்துட்டு மேல எடுத்துட்டு போகும். அப்ப it requires the highest acceleration, computation power அதிகமா தேவைப்படுது. Then the people they will go for accelerated computing. இல்ல சில இடத்துல I need very 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 high performance computation. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கம்ப்யூட்டேஷன் பவர் தேவைப்படுது, ரொம்ப அதிகமா நினைச்சு, right? In that case people will go for HPC optimized. ஒன்ஸ் நீங்க அந்த பர்டிகுலர் ஃபேமிலியை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா ஃபேமிலியில போயிட்டு என்ன ஸ்டோரேஜ் தேவை, என்ன கம்ப்யூட் பவர் வச்சு யூ வில் டிவைட் இன்டு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப். பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா இன்டர்வியூல கண்டிப்பா கேட்பாங்க, how you will select particular instance type. The immediate answer should be based on the family. Based on the family. Then they will ask you, hey, how you will decide the family? Then you have to tell them based on the load. How you can determine the load? You have to tell them based on the computation power, network, storage, memory. இது எல்லா ஃபேக்டரும் தான் லோடு டிசைட் பண்ணும். என்னுடைய லோடு எப்படி இருக்கோ, எனக்கு எதுல மோர் கான்சென்ட்ரேஷன் இருக்கோ அந்த கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம எதுக்கு போகணும்? we should go for family. அப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப்பை ஃபில்டர் பண்ணுவோம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா everyone? Guys, I need a quick confirmation. Everyone? Yes, sir. Yes, sir. Yes, bro. Sir, no incident, sir. என்ன சொல்றீங்க சரவணன்? Sir, இன்னொரு டைம் எப்படி சொல்லுங்க சார்? ஓகே, நோ ப்ராப்ளம். லிசன், இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரே விஷயம் கவனிச்சுக்க, டவுட் கேட்கறேன், ஒரே விஷயம். இப்போ T2ன்னு எடுக்குது. T2ன்றது ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப். எந்த ஃபேமிலிக்குள்ள வருது? ஜெனரல் பர்பஸ் ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் T2.
இப்போ இந்த T2 வந்தீங்கன்னா there are different type இருக்கு பாத்தீங்களா? T2 nano, T2 micro, T2 small, இந்த ஷர்ட் வாங்குற மாதிரி மீடியம், லாங், ஷார்ட், எக்ஸல், டபுள் எக்ஸல் மாதிரி இங்கே we have a different type. இது எதை பொறுத்து வேரி ஆகுது கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்த்தா விர்ச்சுவல் CPU கோர் பிளஸ் மெமரியை பார்க்கலாம். இப்ப நானோவா இருந்தா நானோன்றது ரொம்ப கம்மி இல்ல, 1 CPU கோர் கிடைக்கும், 0.5 GB மெமரி கிடைக்கும். அதுவே மைக்ரோ போனீங்கன்னா 1 CPU கோர் 1 GB மெமரி, 2x லார்ஜ் போறீங்க அப்ப 8 CPU கோர் 32 GB மெமரி. நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறீங்க லோ டு மாடரேட் என்ற மாதிரி அந்த ரேட் வரும். அப்ப இங்க 4 ஃபேக்டர் இருக்கு, CPU, மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க். இந்த EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இது இந்த கிளாஸ்ல நாளைக்கு EBS பத்தி நாளைக்கு பார்க்கலாம். நம்ம பாத்தீங்களா EC2 வந்துட்டு ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். EC2 வந்தோம், ஒரு EC2 கிரியேட் பண்ண தெரியும், அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணவும் தெரியும். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம், EC2 பிரைசிங் ஆப்ஷன் பார்த்தோம். EC2 பிரைசிங் ஆப்ஷன். இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் டைப்பை பார்த்தோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, EC2 நம்ம டைரக்டா பார்த்துட்டு அது உள்ள இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டியும் பார்த்த அப்புறமா திருப்பி நம்மளுக்கு கிளியரா புரியும். ரைட்டா? லிமிட். இப்போ நான் என்ன சொல்றேன், நம்ம ஃபர்ஸ்ட் எதை டிசைட் பண்ணணும், நம்மளோட லோட தான் டிசைட் பண்ணணும். டைரக்டா எடுத்தோடனே ஃபேமிலி போயிட மாட்டோம். கம்பெனில பொதுவா என்ன பார்ப்போம், நான் என்ன கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண போறேன், அது எந்த சர்வர்ல ரன் ஆகணும், அந்த சர்வருடைய நெட்வொர்க், கம்ப்யூட்டேஷன் பவர், ஸ்டோரேஜ், மெமரி, இது 4 ஃபேக்டர் அவன் பார்ப்பான். இப்போ அந்த 4 விஷயம் அவன் கண்டுபிடிச்ச உடனே டிசைட் பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவான், பர்டிகுலர் ஃபேமிலியை செலக்ட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு கான்சென்ட்ரேஷன் தெரிஞ்சிடும் எதுல ரொம்ப அதிகமான விஷயம். எல்லா 4 விஷயத்திலுமே பேலன்ஸ்டா இருந்தா யூ வில் கோ ஃபார் ஜெனரல் பர்பஸ். பட் 4மே பேலன்ஸ்டா இல்ல, ஒண்ணுத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன்னா என்ன பண்ணுவான், யூ வில் கோ ஃபார் த பர்டிகுலர் ஃபேமிலி. ஃபேமிலிக்குள்ள போயிட்ட அப்புறமா என்ன வேணும், எவ்வளவு ஸ்டோரேஜ் உனக்கு தெரியும் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு கோ ஃபார் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் சொல்றேன். அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். லோட ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு போயிடுவீங்க, ஃபேமிலில இருந்து இன்ஸ்டன்ஸ். இஸ் தட் ஓகே சரவணன்? கிளியர் சார். இப்போ 1 by 1 என்ன அபிஷியல் டாக்குமெண்டேஷன் கொடுத்திருக்காங்கன்னு படிப்போம். இப்ப யாராவது ஒருத்தர் இதை படிச்சா நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர் இங்க இருக்கவங்க படிக்க பார்க்கலாம். சவுண்டா படிங்க. இல்ல ஜூம் பண்ணணுமா? எஸ். இதை படிக்க முடியுமா? Can you read this? General purpose instances provide a balance of ரொம்ப சிம்பிளா தான் கொடுத்திருக்காங்க. இந்த லைன்ல மீனிங் புரியும். ஜெனரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸ் ப்ரொவைட் a balance of, பேலன்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பேலன்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? நேத்து பாத்தீங்கன்னா சந்திரயான் லான்ச் ஆகும் போது ஹரிசாண்டல் வெலாசிட்டி, வெர்டிகல் வெலாசிட்டி, ஆட்டிடியூட் 3 வேர்டு வந்து அங்க இருந்துச்சு. ஹரிசாண்டல் வெலாசிட்டி, வெர்டிகல் வெலாசிட்டி, ஆட்டிடியூட். ஒரு செகண்டுக்கு கிட்டத்தட்ட 100 முறை அந்த சந்திரயான் 3 தன்னை கரெக்ட் பண்ணிக்குமா. ஒரே ஒரு செகண்டுக்கு 100 முறை அதை பார்த்துக்கணும். நான் கரெக்டான வெலாசிட்டியில தான் போயிட்டு இருக்கேன்னா, கரெக்டான ஹரிசாண்டல் வெர்டிகல் வெலாசிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, என்னுடைய ஆட்டிடியூட் கரெக்டா இருக்கா, எல்லாத்தையுமே யார் பார்த்துக்கணும், தட் சந்திரயான் 3 அந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க. ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை, 100 முறை. ஒரு செகண்டுக்கு 100 முறை அது தன்னை கரெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு திசையில நோக்கி போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த திசை கரெக்டான திசையானு ஒரு செகண்டுக்கு 100 முறை செக் பண்ணிக்கிட்டு சொல்ல வரேன். இப்போ ஒயம் சேயிங் ரைட், அந்த நம்பர் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம்ன்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அங்க நடந்தது எல்லாமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர். அந்த நம்பர் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த அலைன்மெண்ட்ல போயிட்டு அந்த இடத்துல தரையிறங்க முடியும் இல்லைங்களா. த சேம் வே ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண போற, ஒரு சர்வர் ரன் ஆயிட்டு இருக்க போதுன்னா அந்த சர்வர்ல நீங்க கம்ப்யூட்டேஷன் பவர், நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், மெமரி, இது 4மே தேவை. 4மே நம்மளுக்கு பேலன்ஸ்டா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, 4மே எனக்கு ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல வேணும் அப்படின்னா நீங்க ஜெனரல் பர்பஸ் போகும். இங்க என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எதுவும் நான் ஒண்ணுத்து மேல திணிக்க கூடாது. I require in the way in which all are balanced. So general purpose instance provide a balance of compute, memory and network resource and can be used for variety of types diverse workload. So this instance are ideal. எப்ப இதை பயன்படுத்துறோம்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா that time I can go for. அப்ப இங்க என்னுடைய கான்சென்ட்ரேஷன் on all the 4 parameters. இந்த 4 ஃபேக்டருமே நான் என்ன பண்றேன்,
consider panna, you should go for general purpose. Are you getting my point? What is general purpose? Yes or no? So in the general purpose we have a mini family, right? M family, T family. So இத பத்தி நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. Each and every family பத்தி தெரிய தேவையில்லை. If you know the general purpose, that's more than enough for interview point of. இப்போ அடுத்து நீங்க கத்துக்க வேண்டியது யூஸ் கேஸ். இதையும் பார்த்துக்கணும். ஜெனரல் பர்பஸ் எங்க பயன்படுத்துவாங்க, எங்க யூஸ் பண்ணுவாங்க. சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சப்போஸ் வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்றாங்க இல்லைங்களா, வெப்சைட் அண்ட் வெப் அப்ளிகேஷன், அங்கே ஜெனரல் பர்பஸ் போவாங்க. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், பில்ட் சர்வர், கோட் ரெபாசிட்டரி, மைக்ரோ சர்வீசஸ், டெஸ்ட் அண்ட் ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட் அண்ட் லைன் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன். மேபி இந்த வேர்டு எல்லாமே உங்களுக்கு ஆடாது. ஆனா ஒன்ஸ் AWS DevOps முடிச்ச உடனே இந்த பில்ட் சர்வர்னா என்ன, டெஸ்டிங் அண்ட் ஸ்டேஜிங் சர்வர்னா என்ன, கோட் ரெபாசிட்டரினா என்ன, எல்லாமே புரிஞ்சுக்கும். பட் இப்போ நான் என்ன சொன்னாலும் அது மேபி இன் ஷார்ட் பீரியட் cannot tell. பட் இப்போதைக்கு ஜஸ்ட் டெல் them ஒரு நார்மல் வெப் அப்ளிகேஷன், ஃபிளிப்கார்ட், அமேசான், ஜிமெயில், இந்த அப்ளிகேஷனை ஒரு சர்வர் டிப்ளாய் பண்ணுவீங்கல்ல, அந்த சர்வர் என்ன ஃபேமிலி கீழே தான் வரும்? மோஸ்ட்லி ஜெனரல் பர்பஸ் ஃபேமிலி கீழே வரும். அது எந்த ஃபேமிலி கீழே வரும்? ஜெனரல் பர்பஸ் ஃபேமிலி கீழே வரும். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? பட் இந்த கோட் ரெபாசிட்டரினா என்ன? உங்களுக்கு ஒரு டூலே நடத்த போற கோட் ரெபாசிட்டரி, அந்த டூலுக்கு பேர் கிட். என்ன டூல் நடத்த போற? கிட் இஸ் த கோட் ரெபாசிட்டரி டூல். அப்ப வரும்போது இந்த கோட் ரெபாசிட்டரினா என்னன்னு புரிய ஆரம்பிச்சு. அப்புறம் நம்ம இன்னும் எந்த சர்வரையும் கிரியேட் பண்ணி அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ண, அதனாலதான் உங்களுக்கு இன்னும் பில்ட் சர்வர்னா என்ன, ஸ்டேஜிங் அண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட் என்னன்னு தெரியாம இருக்கும். பட் ஒன்ஸ் ஒரு மாசம் கிளாஸ் போச்சுன்னா you will get to know that all those technical ones. But as of now, general purpose na, wherever we required balance of networking, computation, memory and storage, in that case we will apply. Best example, web application development. Are you getting my point? Web application na enna? An application that we are accessing through the browser, like amazon.in, yahoo.com, google.com, myntra.com, gmail.com, annauniversity.com, that is called web application. An application that we are accessing through the browser. Any question guys till here? Yes, no? Any question? Guys, I need a quick reply. Quick reply. No, Dinesh. Yes. Now what is the next one? Compute optimist. நீங்க இந்த வேர்ட்லயே மீனிங் கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்யூட் ஆப்டிமைஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுது? கம்ப்யூட்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. கம்ப்யூட்டேஷன் பவர் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ஆப்டிமைஸ் என்ன அர்த்தம்? வாட் இஸ் ஆப்டிமைஸ்? ஆப்டிமம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆப்டிமைஸ் என்ன அர்த்தம்? Best solution. பெஸ்ட் சொல்யூஷன், ரைட்? ஆப்டிமைஸ் தான் பெஸ்ட் சொல்யூஷன். இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இதை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க, right? That is called optimist. So compute optimized instances are ideal for compute bound application that benefit from high performance processor. Instances belonging to this category as well as suited for எப்பயாவது ஒரு குரூப் ஆஃப் ஃபைலை நான் வந்து ப்ராசஸ் பண்ணணும், பேட்ச் ப்ராசஸிங்னு சொல்லுவாங்க. ஆர் மீடியா டிரான்ஸ்போர்ட்டிங், மீடியா டிரான்ஸ்போர்ட், நம்ம பேசுறதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணும். சில ஆப்லாம், சில ஆப் டெக்ஸ்ட்டை கொடுத்தா வாய்ஸை கொடுக்கும். கூகுள்ல பார்த்துருக்கீங்களா? கூகுள் வாய்ஸ் மேக்கர், நம்ம வாய்ஸ் கொடுத்தா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது, டெக்ஸ்ட்டை கொடுத்தா வாய்ஸை கன்வெர்ட் பண்றது. ஸோ அப்போ மீடியா என்கோடிங், ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் சர்வர், ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங், ஈவன் HPC விட. HPC கம்ப்யூட் தானே, HPC எதுதான் ஃபோக்கஸ் பண்ணுது? கம்ப்யூட்டர் தான். சயின்டிபிக் மாடலிங், டெடிகேட்டட் கேமிங் சர்வர். கேமிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கால்குலேஷன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒரு கிரிக்கெட் கேம்ல எடுத்துப்போம், கார் கேம்ல எடுத்துப்போம், பின்னாடி எவ்வளவு கால்குலேஷன் நடந்திருந்தா மட்டும்தான் சிங்க் ஆகும். நீங்க கார்ல ரேஸ்ல ஏதோ ஒரு கேம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கார் சிங்க் ஆகி போகணும்ல, அப்போ எவ்வளவு சீக்கிரம் அது கால்குலேஷன் பண்ணி ஆகும். தட் இஸ் கால்ட் கம்ப்யூட் ஆப்டிமைஸ், டெடிகேட்டட் கேமிங் சர்வர். அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் we need to go for compute optimist. அப்போ one and only what we are targeting சொல்ல வரேன், we are targeting the computation power. இங்க வந்து மெமரி, ஸ்டோரேஜ், நெட்வொர்க் பர்ஃபார்மன்ஸ்ல இல்லையான்னு கேட்காதீங்க, அதுவும் இருக்கு. பட் which one is more concentration we are giving? We are giving the compute optimist. ஒரு கேமிங் அப்ளிகேஷன் we require the more concentration on computation power.
நீங்க நினைக்காதீங்க, நம்ம நினைக்க கூடாது சாதாரண GTA வைஸ் சிட்டி கேமோ இல்ல கிரிக்கெட் கேமோ ரைட் இந்த மாதிரி கேம்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டெவலப்பர் கூட்டத்துடைய உழைப்பு இருக்குல்ல. அவங்க they did something, they did extraordinary thing. That's the reason that's happening. It is not something right a normal game. No. So நீங்க விளையாடுறதுக்கு ஏத்த மாதிரி தங்க வச்சுக்கணும். Suppose it is not happening right, அந்த கேம் நம்ம விருப்பப்பட மாட்டோம். If you go with the Play Store, you are downloading some game. Suppose நீங்க விளையாடுறதுக்கு அந்த கேம் சிங்க் ஆகணும்னு வச்சு, நீங்க அந்த கேம் அடுத்த வாட்டி விளையாடுவீங்கன்னு நினைப்பீங்க? கண்டிப்பா you will not. மற்ற எந்த சாஃப்ட்வேருக்குமே 1.5 கோடி 2 கோடி பேர் யூசர் இருக்க மாட்டாங்க பிளே ஸ்டோர். பட் கேமிங் போனச்சுக்கீங்களேன், there are huge users. மேபி பிளே ஸ்டோர்ல ஒரு கேம் ஓபன் பண்ணி பாருங்க, ஈவன் வாட்ஸ்அப் கூட அவ்வளோ இருப்பாங்கன்னு தெரியாது. பட் கேமுக்கு அடிக்ட் ஆனவங்க எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. பட் why I am saying this one, the reason because beyond the scene, behind the scene என்ன நடக்குது, விஷயம் என்ன நடக்குது. So there are more number of concentration being involved with respect to computation, right? With respect to even scientificல கம்ப்யூட்டேஷன் இல்லாம ஏதாவது சயின்டிபிக் எடுக்க முடியுமா? கால்குலேஷன் இல்லாம நம்ம ஏன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம்? மேத்தமெட்டிக்ஸ். The reason because you know that has more calculation, right? If you take physics, chemistry, mathematics, அப்ப scientific is nothing but more on calculation. So wherever we are looking for the computation, the people will go for compute optics. So அதனாலதான் scientific modeling good example, a dedicated gaming server is a good example, and the batch process, huge batch na artham, batch na one by one நிறைய ஃபைல் பேட்ச் ப்ராசஸ் ஆகும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அவுட் எடுத்துப்போமே, ஒரு ஃபைல் வந்து பிரிண்ட் அவுட் ஆகுது, அது வெளியே வர வரைக்கும் இன்னொரு ஃபைல் வெயிட் பண்ணும். அப்போ அந்த ஃபைலும் இந்த ஃபைலும் சிங்க் ஆகும். அடுத்து இது முடிச்ச உடனே அடுத்து அந்த ஃபைல் உள்ள வரும், திருப்பி அது பிரிண்ட் அவுட் எடுக்கும், இது வெளியே வரும், அடுத்த ஃபைல் அது வரைக்கும் சிங்க் ஆகும். am I right? It's called batch processing. Even right, நான் இப்போ என்ன பண்றேன், ஒரு வீடியோ இருக்கு, இதுல காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல பேஸ்ட் பண்றேன், டக்குனு இன்னொரு வீடியோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன், இது வெயிட் பண்ணும். இட்ஸ் a kind of queue processing சொல்லுவாங்க. ஒரு முடிச்ச விடுதானா அடுத்தது உள்ள என்டர் ஆகும். ரெண்டுமே பேரலா பண்ணா ஸ்பீடு கம்மியாயிடும். That you decide, right? So அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணுவோம், more calculation is required. So people will go for compute optics. So இதுல பாத்தீங்கன்னா இந்த C family வரும், கம்ப்யூட். Cன்றது கம்ப்யூட்ல கம்ப்யூட். அப்ப நீங்க C ஒரு வார்த்தை பார்த்தா நினைச்சிடும், ஓ கம்ப்யூட் ஆப்டிமிஸ்ட். MOTU நம்ம எதுல பார்த்தோம், ஜெனரல் பர்பஸ்ல பார்த்தோம். பட் C பார்த்தா நீங்க ஞாபகம் வச்சுக்க கம்ப்யூட் ஆப்டிமிஸ்ட். ஸோ அப்போ இங்க we are focusing on computation power. ஸோ அப்போ எந்த யூஸ் கேசஸ்ல people will go for this one? நான் சொன்ன மாதிரி பேட்ச் ப்ராசஸிங், இந்த மீடியா என்கோடிங் சொன்ன வீடியோ ஆர் ஆடியோ என்கோடிங் பண்ணும்போது சயின்டிபிக் மாடலிங் இல்ல. அப்ப எங்கெங்கெல்லாம் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இது ப்ராசஸிங்னாவே கம்ப்யூட்டேஷன், ரைட்? அப்ப இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், we will go for compute optics. பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கேட்டா கேமிங், சயின்டிபிக் gaming and scientific modeling, it is the best example for your compute optics. Whereas web development is an example from general purpose. Are you clear guys so far? Yes, sir. The third one, memory optimist. Here our target is memory, right? நம்ம ஒரு மொபைல் வாங்குறதா இருந்தா கூட can be able to insert the external memory card, internal memory card, right? மெமரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும், even to us, right? இப்போ நான் நடத்துற நாளைக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னா you should have the good capable memory. So when you don't have a memory, how you will tell tomorrow? You will not tell it, right? Yes or not? The time of interview, how you will perform? You will not perform it, right? Yes or no? But memory, it is one of the crucial part. ஒரு சின்ன பேபிக்கு பாத்தீங்கன்னா மைண்ட்ல எதுவுமே இருக்காது, நம்ம என்ன சொல்லி கொடுத்தா அது அப்படியே ஞாபகம் வச்சு அடுத்த நாள் இட் வில் ரிப்பீட், பிகாஸ் வேற எந்த அன்வான்டட் விஷயமும் தட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் மெமரி, ரைட்? பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது. we have many things that it is stored in memory, that thereby lack of எதை கான்சன்ட்ரேட் பண்ணுமோ அது சம்டைம் we will miss it. அப்ப நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஈவன் AWSல கூட when you buy the instance type, you are mostly having the concentration on memory. மெமரியில கான்சன்ட்ரேஷன் மட்டும் அதிகமா பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. மற்றதை பார்க்கும்போது ஸ்டோரேஜோ இல்ல ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டிங்கோ ஜெனரல் பர்பஸோ
இது இல்லைங்க, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எங்க, மெமரியில. அப்ப நான் எதுக்கு போகணும், மெமரியில பெஸ்ட், மெமரியோட ஆப்டிமைஸ்டுக்கு போகும். ஸோ அதனாலதான் மெமரி ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்சஸ் ஆர் designed to deliver the fast performance for workload that process large data sets in memory. Large data sets in memory. ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டா என்கிட்ட இருக்கு, ஒரு லார்ஜ் டேட்டா செட்ஸ் என்கிட்ட இருக்கு, அது தன்னுடைய மெமரியில வச்சு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ ஷுட் கோ ஃபார் திஸ். அதனாலதான் இவன் கிளியரா சொல்றான், உனக்கு சீக்கிரமா ஃபாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஃபார் ஒர்க்லோட் தட் ப்ராசஸ் லார்ஜ் டேட்டா செட்ஸ் இன் மெமரி. am I right? சிலது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணலாம் மெமரி. சிலது என்ன பண்ணும், எவ்வளவு வேணா கொடு, மெமரியில போட்டு டக்குன்னு முடிச்சு கொடுத்துறேன். அதுக்கு அதிகமான த்ரூபுட் தேவை. த்ரூபுட் என்னது இப்ப வேண்டாம், அது ஒரு டெக்னிக்கல் வேர்ட், அதுக்கும் டைம் ஒரு சொல்லி கொடுக்கும்போது. பட் இப்பத்துக்கு மெமரினா என்னன்னா, மெமரி தான் இட் வில் ப்ராசஸ் என்டையர் திங். உங்ககிட்ட ஒரு லார்ஜ் டேட்டா செட்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஒன் பை ஒன்னா ப்ராசஸ் பண்ண வேண்டாம், அந்த எல்லா டேட்டா செட்ஸும் ஒரே நேரத்தில் ப்ராசஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், you guys can go for memory optimist. Are you getting my point? Storage optimist வேற. என்னங்க மெமரி ஸ்டோரேஜ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கு, இல்ல ரெண்டு வேற வேற. ஸ்டோரேஜ் என்று ஸ்டோர் பண்றதுக்கு, ப்ராசஸ் பண்றதுக்கு இல்ல. ஸ்டோரேஜ்ன்றது என்னது, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஆனா எனக்கு இப்ப என்ன பண்ணணும், I want that should be processed. I have 100 GB data, I want to process them, I need a result in 2 minutes. Then what should I do, I can go for memory optimist. Are you getting my point? Right? So இதுல பாத்தீங்கன்னா R family and X family, ZI memory, இது மாதிரி சில ஃபேமிலிஸ் தான் உங்களுடைய மெமரி ஆப்டிமைஸ்ல வருது. அப்ப மெமரி ஆப்டிமைஸ் எந்த இடத்துல பயன்படுத்துவாங்க அப்படின்னா, that will be used எங்கெங்கெல்லாம் you are talking about memory intensive workload, memory intensive workload, such as databases, open source databases. Database நாமே மெமரி தானே. What is database? Oracle, MySQL, Hadoop, Cassandra, MongoDB, Big Data, இதெல்லாம் வந்து டேட்டாபேஸஸ் சொல்லுவாங்க. ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் ஏன் மீன் பண்றான், ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ்ல அதிகமான மெமரி தேவைப்படும். ஏன்னா ஒரு பிரைவேட் டேட்டாபேஸ் கம்பெனிகளுக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் தான் பயன்படுத்துவோம். ஆனா ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸா இருந்தா எவன் வேணா பயன்படுத்தலாம். நம்ம ரைட்டர், ஃபேஸ்புக் மாதிரி நிறைய சோசியல் மீடியா பேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆனா பிரைவேட்டா இருந்துச்சுன்னா ஒன்லி ஒரு 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஆனா ஃபேஸ்புக் பல கோடி பேர் பயன்படுத்துறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் ஓப்பன் சோர்ஸ். ஆமா, ஃபேஸ்புக் ஓப்பன் சோர்ஸ் தானே, அதாவது நம்ம எல்லாரும் பயன்படுத்துறோம். அதே மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ்க்கு நமக்கு என்ன தேவைப்படும், ரொம்ப மெமரி தேவை. in memory catches and real time big data. Big data நான் சொன்ன பத்தினா big data analytics. Big data analytics, analytics என்ன அர்த்தம், what is meant by analytics? ஒரு படிப்பு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியுமா, டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. டேட்டா அனலிஸ்ட், அந்த படிப்பு எதுக்காக படிக்கிறாங்க, anyone having an idea? டேட்டா அனலிஸ்ட், பொதுவாக டேட்டா அனலிஸ்ட்ல என்ன நடக்கும்னா, டேப்லூ பவர் பிஐ எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டேப்லூ பவர் பிஐ ஃபார் அன் எக்ஸாம்பிள், அதெல்லாம் ஒரு டூல். டேப்லூ பவர் பிஐன்றது பவர் பிஐனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி பிசினஸ் இன்டெலிஜென்ஸ். இந்த ரெண்டுமே டூல், இது ரெண்டுமே டேஷ்போர்ட். அதுக்கு மீனிங் என்னன்னா, சப்போஸ் நான் ஒரு அமேசான் மாதிரி ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அமேசான் பிசினஸ் உடைய ஓனர் என்ன நினைப்பா, இந்த அமேசான் அதிகமா யார் வாங்குறாங்க, இந்தியாவில் இருக்கிறவங்களா இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல வேற கண்ட்ரில இருக்கிறவங்க. இந்த அமேசான் மென் அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்றாங்களா, லேடிஸ் அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்றாங்க, இந்த வயசுல இருந்து இந்த வயசுக்குள்ள இருக்கிறவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணாங்க. அப்போ ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா தேவைப்படுது இல்ல, அப்பதானே அவங்க அதுக்கேற்ற மாதிரி அமேசான மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நம்ம பாத்தீங்களா, யூடியூப்ல போயிட்டு வாஷிங் மிஷின் தேடினா அன்னைக்கு அமேசான்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல வாஷிங் மிஷின் இருக்கு. பார்த்திருக்கீங்களா எப்பயாவது, அதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? பண்ணதே இல்லையா? நோட்டிபிகேஷன் ஒரு பார்த்திருக்கீங்களா இல்லையா? நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல போய் ஏதோ ஒன்று தேடுறீங்கன்னா உங்க இமெயில் ஐடி லாகின் ஆகிட்டு அஃபேஸ்லயோ ஃபிளிப்கார்ட்லயோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நின்றுட்டு இருக்கும். நம்ம சர்ச் பண்றோம், பட் வேற ஏதோ இடத்துல சர்ச் பண்றது கூட அந்த இடத்துல ட்ரெண்ட் ஆயிடும்.
அதே இடத்துல ஃபேஸ்புக்குள்ளேயே சொல்லலை, வெளியே கூட, ரைட்? காரணம் அதுக்கு ஏபிஐன்னு சொல்லுவாங்க. பட் அது விஷயம் இப்போ என்னன்னா, நம்ம பிசினஸ் ரன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரெண்ட் பண்ண முடியும். நம்ம என்ன மார்க்கெட்டுக்கு தேவையோ அந்த மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும், அடாப்ட் ஆக முடியும், ரைட் தானே? அதுக்கு ஒரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா லாஸ்ட் ஒரு 20 வருஷம் டேட்டா, 30 வருஷம் டேட்டாவும் ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க. அப்ப எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும் லாஸ்ட் 20 வருஷம் 30 வருஷம் அமேசானுக்கு. அப்ப அந்த டேட்டாவெல்லாம் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு பெரிய டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம். அதுதான் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் சொல்லுவாங்க. எதுக்காக? அனலைசிஸ் பண்றதுக்காக. அவங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல இருக்க முடியும். இப்ப ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் எடுத்துப்போம், கோல்டு காயின் அமேசான்ல சேல் ஆகும். கோல்டு காயின் எவனுமே வாங்கணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு போய் அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு காயினை உள்ள கொண்டு வரது கரெக்டா இருக்கும் அமேசானுக்குள்ள? நோ. பட் அதுவே அமேசான்ல அதிகமா ஃபார் அன் எக்ஸாம்பிள் கிளாத் சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ். அப்ப அதுக்கு அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வரலாம்ல. அப்ப அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? தே நீட் த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. அப்ப அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ப்ரொவைட் பண்றதுக்காக தான் இந்த டேட்டா அனலிஸ்ட் ஒர்க் பண்றாங்க. டேட்டா அனலிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டேட்டாவை அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு டூல் பயன்படுத்துவாங்க, இந்த பவர் பிஐ, டேப்லோ மாதிரி டூல் பயன்படுத்துவாங்க. டு நோ த ட்ரெண்ட்ஸ், ட்ரெண்ட்னு வாங்க. எக்ஸாக்ட்லி டேஷ்போர்ட், சிம்பிள் டேஷ்போர்ட், பிபிடி பிரசன்டேஷன் மாதிரி. பட் அந்த டூல் என்ன பண்ணும், டேட்டா பேஸோட இன்டர் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க ஒரு கொரி எழுதி என்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டூலுக்குள்ள அப்படியே பவர் பிபிடி நம்ம பிபிடி வரையலாம் தேவையில்லை. டேட்டா பேஸ் வந்து டேட்டா எடுத்து இதுதான் அதிகமாக யூஸ் பண்றாங்க, இதுதான் கம்மியா யூஸ் பண்றாங்கன்றது எஸ்கோல் கொரி எழுதுவாங்க. அதுக்கு பட் ரொம்ப இன்டெப்தா போறோம், தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். பட் வாட் ஐ எம் டெல்லிங், இப்போ நம்ம இங்க கான்சென்ட்ரேஷன் என்னது, பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை நம்ம மெமரியில ஸ்டோரேஜ் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு பிக் டேட்டால தேவைப்படுதுன்னு சொல்ல வரேன், ஒரு ஓப்பன் சோர்ஸ் டேட்டா பேஸ்ல தேவைப்படுதுன்னு சொல்றேன். அப்போ என்ன பண்ணணும், we should go for memory optimized. மெமரினா டேட்டா பேஸ், அங்க நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ணி we have to process. ரெண்டு வகையான அப்ளிகேஷன் இருக்கு கைஸ். நான் ரொம்ப இன்டெப்தா போறேன், பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ஜென்ரலா சொல்றேன், உங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, பட் சொல்றேன். OLTP அப்ளிகேஷன், OLAP அப்ளிகேஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங், ஆன்லைன் OLTP, ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். ரெண்டு வகையான ப்ராசஸிங் இருக்கு. OLTP ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் ப்ராசஸிங், OLAP ஆன்லைன் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங். நீங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் அமேசான்ல போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் போய் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுமா, ஒரு டேட்டா பேஸ்ல. அந்த டேட்டா பேஸுக்கு பேர் OLTP டேட்டா பேஸ், ஆன்லைன் டிரான்சாக்ஷனல் டேட்டா பேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல என்ன நடந்துட்டே இருக்கும், டிரான்சாக்ஷன் நடந்துட்டே இருக்கும். ஒருத்தன் போறான், ப்ராடக்ட்டை வாங்குறான், இல்ல ரீஃபண்ட் வாங்குறான், ஏதோ ஒன்று அது டேட்டா பேஸ்ல நடந்துட்டே இருக்கும். ஆனா கம்பெனி என்ன பண்ணுவான், இந்த OLTPல இருந்து அந்த டேட்டாவை எல்லாமே அந்த எண்ட் ஆஃப் தி நைட்டு, அந்த நாள் நைட் என்ன பண்ணுவோம், இன்னொரு டேட்டா பேஸ்க்கு மாத்திடுவோம். அந்த டேட்டா பேஸ்க்கு பேர் OLAP டேட்டா பேஸ், ஆன்லைன் அனலிட்டிக்கல் டேட்டா பேஸ். எதுக்காக மாத்திரானா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக. ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ, இல்ல 2 வருஷத்துக்கு அப்புறமோ எதுல யார் அதிகமா பர்ச்சேஸ் பண்றாங்க அதெல்லாம் தெரியறதுக்காக என்ன பண்ணுவான், பிக் டேட்டா பேஸ். அதுதான் OLAP டேட்டா. ரைட்டா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடான வேர்ட், பட் விட்டுடலாம். பட் இப்பத்துக்கு டேட்டா பேஸ், மெமரி ஆப்டிமைஸ்ட், இது எல்லாமே டேட்டா அனலிஸ்ட் படிப்பாங்க. ஃபைன். எனி क्वेश्चन till here? Big data analytics. No doubt, bro. No, sir. Fine. The fourth one, accelerated computing. நான் ஆல்ரெடி சொன்னேன், இங்க பாருங்க, இந்த AWSல 3 இடத்துல கம்ப்யூட்டேஷனை தான் கான்சென்ட்ரேட் பண்றோம். ஒன்னு கம்ப்யூட் ஆப்டிமிஸ்ட், ரெண்டாவது ஆக்சலரேட்டட் கம்ப்யூட்டிங், மூணாவது HPC ஆப்டிமிஸ்ட். இந்த 3 இடத்துலயுமே கான்சென்ட்ரேஷன் எங்கதான் இருக்கு, கம்ப்யூட்டேஷன் பவர்ல தான் இருக்கு. கம்ப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக தான் அவங்க 3 இடத்துக்கு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஒண்ணுதான், மெமரிக்கு ஒண்ணுதான், மாடரேட்டுக்கு ஜெனரல் பர்பஸ் போயிடும், பேலன்ஸ்டுக்கு ஜெனரல் பர்பஸ் போயிடும். ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டருக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்டுக்கு என்ன வித்தியாசம்னா, இதுவும் கம்ப்யூட்டேஷன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது, இதுவும் கம்ப்யூட்டேஷன் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. என்ன இதுல கொஞ்சம் ஆக்சலரேஷன் இனிஷியல் இட்செல்ஃப் அதிகமா இருக்கும். இனிஷியல் இட்செல்ஃப் என்ன தேவை நம்மளுக்கு, அதிகமான ஆக்சலரேஷன் கம்ப்யூட்டர் பவர் வேணும். Accelerated computing instances uses hardware accelerator or coprocessor to perform the functions such as floating point number calculation,
floating point number na decimal number. Floating point number என்ன அர்த்தம்? Decimal number calculation, graphical processing, data pattern matching. Data pattern matching. இதுக்கு மீனிங் data pattern matching. எனக்கு திருப்பி இந்த வார்த்தையை படிக்கும் போது சந்திரயான் தான் ஞாபகம். சந்திரயான் என்ன பண்ணுதான், மேல போயிட்ட உடனே நிலவு கீழே இறங்கும் போது எந்த இடத்துல தன்னுடைய கால தடம் பதிக்கணும்னு சொல்றதுக்காக 22 செகண்ட் வெயிட் பண்ணும். 22 செகண்ட் நேற்று நடந்தது இதுதான் விஷயம். 22 செகண்ட் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு 22 செகண்டுக்கு அப்புறமா முன்னாடி போயிட்டு போட்டோ எடுத்துட்டே போகணும். எதுக்கு திரும்ப போட்டோ எடுத்துட்டே போகுது? ஆல்ரெடி அந்த சந்திரயான் 3ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு செட்டப் இஸ்ரோல போட்டு அந்த போட்டோவெல்லாம் அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணணும், போட்டோவை எடுக்கணும், ஆல்ரெடி இருக்கிற போட்டோவை கம்பேர் பண்ணணும். போட்டோவை எடுக்கணும், ஆல்ரெடி இருக்கிற போட்டோவை கம்பேர் பண்ணணும். ரெண்டுமே மேட்ச் ஆகுதான்னு, ரெண்டுமே அலைன் ஆகுதான்னு, ரெண்டுமே அலைன் ஆகுது. அது ஒரு ஸ்டெப்பு மூவாய் உள்ள. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சந்திரயான் 3 என்ன பண்ணுது, இட் இஸ் டேக்கிங் த போட்டோ. எப்ப லாஸ்ட் 22 செகண்டுக்கு அப்புறமா இட் இஸ் டேக்கிங் த போட்டோ அண்ட் இட் இஸ் கம்பேரிங், ரைட்? ஆல்ரெடி இந்த போட்டோ நம்ம கிட்ட இருக்கா, இந்த போட்டோ மேட்ச் ஆகுது. திருப்பி இன்னும் கொஞ்சம் உள்ள போகுது, இந்த போட்டோ மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அது எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். தட் இஸ் கால்ட் ஈவன் பேசலாம். ஏன் அவ்வளவு தூரம் போன பேசலாம், நம்ம பேஸ் கட்டை கொடுத்துட்டா மொபைல் ஓப்பன் ஆகுது. இன்னொருத்தருடைய பேஸ் கட்டை கொடுத்தா இட் இஸ் நாட் ஹேப்பனிங், ரைட்? தட் இஸ் கால்ட் டேட்டா பேட்டர்ன் மேட்சிங். டேட்டா பேட்டர்ன் மேட்சிங். இன்னொருத்தர் எல்லாருக்கும் தோல் தான் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மேபி கலர்ல கூட இருக்கலாம்னு வச்சுப்போம். பட் இஸ் தட் ஹியூமன்ன்றதால இது ரெகக்னைஸ் பண்ணி ஓப்பன் ஆகுதா என்ன மொபைல்? ஓ ரைட், ஒன்லி தட் பர்டிகுலர் பர்சன் பேஸ் கட். அவன் அன்னைக்கு வேற மாதிரி இருந்தா கூட அந்த recognition, right? Data pattern match, that recognition, pattern matching சொல்லுவாங்க. That have another technical term, feature, what is that name term? Feature recognition. What is that? The technology called as Chandrayaan used something called feature recognition. No problem. So it will change. Chandrayaan that has been programmed, right? That is called feature recognition. Maybe if you have a time, right, you just read it out. Feature recognition அப்படின்ற ஒரு இதுவா பயன்படுத்துச்சு. So why I am saying this one, feature recognition என்னது, அதுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் சந்திரயான் 2ல ஏற்பட்ட தோல்வியோட அனுபவத்தால என்ன பண்ணிருக்காங்க, whatever that collected, right, that has been stored on Chandrayaan 3. Now this Chandrayaan 3, what it is doing, it make use of Chandrayaan 2 and அந்த போட்டோ, அந்த ரெகக்னைசேஷன், அந்த எல்லா விஷயத்தையுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா அதுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க. செயற்கை நுண்ணறிவு மூலமா அதுக்கு ஃபீட் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்பை இன்னும் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கால்குலேட். ஒரு கடைசி ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி they have programmed something and they press enter, that's it. அதுக்கப்புறமா சந்திரயான் 3 நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. நடுவுல போயிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்தா ஸ்டாப்பே பண்ணவும் முடியாது. that thing we can able to do. what I am saying புரியுதா உங்களுக்கு? ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி என்டர் கொடுத்துட்டாங்க, கமாண்ட் இஸ் அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். இதுக்கப்புறம் அதுதான் பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே. சின்ன விஷயம் தப்பா போனா கூட we cannot able to control your Chandrayaan 3 அப்படின்னு சொல்ல வரேன். So that's how you know that has been a program, right? In the same way, நான் எதுக்காக இதை சொன்னேன்னா, இந்த டேட்டா பேட்டர்ன் மேட்சிங்னா ரொம்ப துல்லியமா நம்ம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி we have to do it. So then initially itself you need a more recognition power தேவைப்பட்டா the people will go for accelerated computing அந்த மாதிரி இடத்துல. ஸோ இது நான் சொன்னதால நீங்க டேட்டா பேட்டர்ன் மேட்சிங் மட்டும் ஞாபகம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். பட் மற்றபடி இந்த ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டிங், கம்ப்யூட் ஆப்டிமைஸ், HPC ஆப்டிமைஸ், இது மூணுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. டோன்ட் ஹேவ் தட் மச் டிஃபரன்ஸ். அதான் மூணுமே எதை தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுது, இட் இஸ் கான்சன்ட்ரேஷன் ஆன் கம்ப்யூட்டேஷன். ஏன்னா அங்கேயும் பேட்ச் ப்ராசஸிங் இருந்துச்சு, இங்க கிராபிக்கல் ப்ராசஸிங்னு இருக்கு. அங்க ஆடியோ வீடியோ what that I said, audio video encoding, right? That also it is available here. Now the use case, இங்க பாத்தீங்களா நான் என்ன சொன்னேன், AI application, artificial intelligence. நேத்து சந்திரயானுக்கு they have given the செயற்கை artificial intelligence only. அப்ப that time we can go for this accelerated computing. Then including question answering, கேள்வி கேட்டா உடனடியா பதில், right? question கேள்வி கேட்கிறது, code generation, video or image generation, speech recognition. நான் பேசுறது இவன் தான் பேசுறான், நான் ஆடியோ, ரைட்? அலெக்சா, ரைட்? ஸ்பீச் ரெகக்னைசேஷன் ஆப். இந்த மாதிரி இடத்துல எல்லாம்
we can go for HPC application at state like seismic analysis, weather forecasting, financial modeling. Initial time itself we require the high acceleration. That time we will go for. A good example is this one, AI application, generative AI application, or speech recognition, data pattern matching, or feature recognition, whatever it will. You can name it. Are you clear? Accelerator computing. Can you able to give interview? What is accelerator computing? Can you give me one example of or two example of accelerator computing? Two use cases of accelerator computing, or in which scenario we have to go for accelerator computing? Answer. Use case, that's fine. You have to understand the use case part. General purpose web application, compute optimized, batch processing, gaming servers, scientific modeling, memory optimized, big data analytics or open source database. Accelerator computing, same graphical processing, video, audio, artificial intelligence application, right? Any question till here, guys? No, sir. No, sir. Fine. Then storage, memory. Memory na or bulk amount of data memory la vechi large data set process pandradha memory. Memory optimized. Storage na one and only focusing on storage. தேவை இடம் எவ்வளவு அதிகமான இடம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேட்டா. ஏடபிள்யூஎஸ்ல உங்களுக்கு ஒரு சர்வீஸ் சொல்லி தர போறோம், 3 சர்வீஸ் சொல்லி தர போறோம். ஸ்டோரேஜுக்கு மட்டுமே 3 சர்வீஸ் சொல்லி தர போறோம். இன்னையோட முடிய போறது இல்லை. S3 சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், EBS எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ், EFS எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ். மொத்தம் 3 ஸ்டோரேஜை பத்தி நான் நடத்த போறேன் ஏடபிள்யூஎஸ்ல மட்டுமே. சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் சர்வீஸ், எலாஸ்டிக் ஃபைல் ஸ்டோரேஜ் சர்வீஸ். பார்ப்போம், ஒவ்வொன்றா பார்த்த அப்புறமா எல்லாமே ஸ்டோரேஜ் புரிஞ்சிருக்கும். பட் ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் எப்போ போகணுன்றது இருக்குல்ல, அப்போ only we are concentrating on storage. So storage optimized instances are designed for workload that require, நல்லா கவனிங்க, high sequential read and write access to very large data set on local storage. On local storage. என்னுடைய டேட்டாபேஸ்ல ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருக்கு, நான் அதிகமான ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன். ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் என்ன? வாட் இஸ் ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன்? வாட் இஸ் ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன்? ரீட் அண்ட் ரைட் எடிட் பண்ணலாம் சார். ரீட் அண்ட் ரைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் கிடைச்சு, நீங்க போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுக்குறீங்க, அது கார்ட்ல போயிட்டு ஆட் ஆயிடும், பார்த்துருக்கீங்களா? அது ரைட்டு. நீங்க ஐ வாண்ட் டு வியூ வாட் ஐ ஹவ் ஆர்டர்டு பார்ப்பீங்க. ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு அமேசான் ஒரு பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ண என்ன பண்ணா, நீங்க எப்போ ஆர்டர் பண்ணீங்க, என்ன டைமுக்கு ஆர்டர் பண்ணீங்க, எந்த டேட்டுக்கு அது டெலிவர் ஆக போகுது, என்ன கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, எந்த அட்ரஸ் கொடுத்தீங்க, எல்லாமே ரீட் பண்ண. கரெக்ட் தானே? அதான் ரீட் அண்ட் ரைட் ஆப்ரேஷன். ஐ ஹவ் டு ரைட்னா we are doing some update, readனா we are just reading. am I right? Read and write operation, display or reading, but whatever the operation that we are doing here, that is called write operation. So IO nala adha, input output operation nala adha. Input na we are writing, output na we are reading, right? Yanga we are focusing on, right? IOPS in one very IOPS, input output per second. ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை ரீடு ரைட் நடந்துச்சு, தட் இஸ் கால்ட் IOPS. ஒரு செகண்டுக்கு எத்தனை முறை ரீட் அண்ட் ரைட் நடந்துச்சு, தட் இஸ் கால்ட் IOPS, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். இட் இஸ் அ டெக்னிக்கல் வேர்ட். இதுக்கு நான் ஒரு தனி கிளாஸே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், தட் டைம் வில் சி. பட் விஷயம் தெரிய வேண்டியது, எங்க வி ஷுட் கோ ஃபார்? கண்டிப்பா டேட்டாபேஸ்ல தான். MySQL, DynamoDB, Oracle, PostgreSQL, SQL Server, MS Access, IBM Database 2. இதெல்லாம் டேட்டாபேஸ். உங்களுக்கு டேட்டாபேஸ் என்ன தெரியுமா? வாட் இஸ் டேட்டாபேஸ்?
Database is nothing but to store your data. Database which have different table in which we can able to store the data. Database கேள்விப்பட்டதில்லை? Oracle MySQL databases. பொதுவா SQL developer, Oracle developer ஒரு படி படிப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? SQL developer, Oracle developer அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட ஒரு டேட்டாபேஸ் கொடுத்துருவாங்க. அவங்க SQL query எழுதுவாங்க. ஸ்ட்ரக்சர்டு query language னு சொல்லுவாங்க. SQL ஸ்ட்ரக்சர்டு query language. அவங்க query எழுதி டேட்டாபேஸ்ல இருந்து ஆன்சர் எடுப்பாங்க. ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டில ரிசல்ட் வந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்குமா, நீங்க வெப்சைட்ல போய் பார்ப்பீங்க. அந்த ரிசல்ட்ல எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. புதிய தலைமுறை பிளாஷ் நியூஸ் போடுவோம். விழுப்புரத்தில் இந்த கேர்ள் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க. எப்படி டக்குனு ஒரே அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டாங்க? அவங்க சொன்னது இல்லையா? ஆஹா, பொதுவா அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணும், they will use to write some query. அந்த query எழுதி என்டர் கொடுத்துருச்சுங்கன்னா யாரு டாப் மார்க் எடுத்தாங்க. ஒரு டேட்டாபேஸ்ல 1 கோடி ரெக்கார்ட் இருந்தா கூட ஒரு query நம்ம எழுதி பிரஸ் என்டர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த query என்ன கொடுத்துரும், இந்த டேட்டா 1000 பேர் 1 கோடி பேர்ல யார் அதிகமான மார்க் எடுத்தது, இந்த பொண்ணு எந்த ஊரு, எல்லா விஷயம் வந்து டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால தான் நீங்க மார்க் பாக்குறீங்க, ரிசல்ட் பாக்குறீங்க. அந்த ரைட்? எஸ் சார். அப்போ query எதுக்காக புரியுதா? queryன்றது ஃபார் an எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்காக, ஒரு டேட்டாவை ஃபில்டர் பண்றதுக்காக தான் என்னது query, ரைட்? சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்ப டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு தான் டேட்டாபேஸ்னு சொல்லுவேன். நீங்க கேட்க கூடாதுல, என்ன ஏன் எக்ஸல்ல போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ஏன் நோட்பேட்ல போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ண, ஏன் டேட்டாபேஸ்க்கு போறோம், உங்க query யூஸ் பண்ண முடியும். query யூஸ் பண்ணி டக்குன்னு எடுத்துடலாம் டேட்டா. இன்னைக்கு எல்லா கம்பெனியும் உங்களுக்கு கண்டிப்பா SQL தெரியும், பேசிக் லெவல் ஆஃப் ஐடியா நடத்த தான் போறோம். பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியும். உங்க AWS குள்ள நான் நடத்த போற டேட்டாபேஸ் 2 டேட்டாபேஸ். ஒன்னு RDS ரிலேஷனல் டேட்டாபேஸ், இன்னொன்னு DynamoDB. இந்த 2 டேட்டாபேஸ் உங்க AWS உடைய சிலபஸ். அப்ப நம்ம ஸ்டோரேஜுக்கு ஆல்ரெடி S3 EBS EFS பார்க்கணும். இந்த ஸ்டோரேஜ் நம்ம என்னென்ன பார்க்கணும்? we have to see RDS, DynamoDB. So that is the good example for your database. நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? OLTP னு சொன்ன ஞாபகம் இருக்கா? OLTP transactional online transactional processing. Real time analytics such as Amaze, Apache Spark இவ்வளவுலாம் தேவையில்லை. just as of now remember the database. In database we should go for what? Storage optimization. Sir, what is the difference between storage optimized and memory optimized? Can anyone tell me what is the difference between storage optimized and memory optimized? மெமரி ஆப்டிமைஸ் வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு. Exactly. Memory optimized is including the processing. நான் bulk amount of data store பண்றது மட்டும் முக்கியம் கிடையாது. I have to process the task. That comes under the memory optimized. But in storage optimized, we need a place to store the data. I have whether I will process or not, I'm not sure, but I need a data. I need to store the data, huge amount of data. Yes, sir. Then people will go for this one, storage optimized. And finally, HPC optimized. இதுவும் compute optimized, accelerated computing எல்லாம் ஒண்ணுதான். சார் இப்போ மெமரி ஆப்டிமைஸ் வந்து ஸ்டோர் பண்ணி தான் சார் ப்ராசஸ் பண்ணுது. ஆமா, இப்போ நீங்க ஒரு டேட்டா, ஒரு பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அனுப்புறீங்க, அதை ஸ்டோர் பண்ணி பேரலா ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே சார். HPC optimized it is equal to compute optimized guys. இதுக்கும் HPCக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க பாருங்க, இந்த கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ல கீழே வரீங்க, அதிகபட்சம் எவ்வளவு மெமரி கிடைக்குதுன்னு பார்ப்போம். அதிகபட்சம் 64,128 64,128 and yes 64,128 அதுவே HPCல வாங்க, மொத்தமே 4 டிவிஷன் தான் இருக்கு. 64,128 நெட்வொர்க் பேண்ட்வித் 200 நெட்வொர்க் GPS, right? Now let me go here. 192,768. Let me go here. 64,024 HP6 high performance computation. 96 core 384 gigabit memory. வித்தியாசம் புரியுதா? அதை விட இது எவ்வளவு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்களா? அப்போ கம்ப்யூட் ஆப்டிமைஸ்லே
ரொம்ப high performance compute optimized வேணும். compute optimized ரொம்ப high performance compute optimized வேணும்னா we can go for this HPC. So what is the use case? So they have told you, right? Can you see here? என்ன இருக்கு இங்க பாருங்க, Amazon S3 நான் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் சொன்ன பாருங்க. S3 னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். அங்க அதிகமான கால்குலேஷன் தேவையா, they will go for this one. கிட்டத்தட்ட 500 Mbps network bandwidth. So now எங்க யூஸ் பண்றாங்கன்னா லைக் வெதர் forecasting, computational fluid dynamics. Suppose இன்னொரு டிவிஷன் போய் பார்த்தா it will be used same fluid dynamics, weather forecasting அந்த மாதிரி இடத்துல. Now you go here, structural simulation, crash simulator, seismic reservoir simulation, reservoir. Now this one where we need more performance with respect to weather forecasting and fluid dynamics. அப்போ நான் பார்த்த வரைக்கும் fluid dynamicsலயும் weather forecastingலயும் அதிகமா எது பயன்படுத்துறாங்க, HPC optimized. இது மாதிரி you should understand the use. அப்போ இந்த 6 விஷயத்தை நீங்க படிக்கும்போது எதை மைண்ட்ல டார்கெட் வச்சு படிங்க, யூஸ் கேஸை வச்சு படிங்க. அது மோர் தென் என்ன ஃபார் இன்டர்வியூ பண்ணிட்டோம். ஜெனரல் பர்பஸ் எந்த யூஸ் கேஸஸ் போவீங்க, ஃபார் வெப் டெவலப்மெண்ட், ஃபார் கோட் ரெபாசிட்டரி, ஃபார் ஸ்டேஜிங் அண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட், ஃபார் பில்ட் சர்வர், அங்கெல்லாம் நம்ம ஜெனரல் பர்பஸ். கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட் எப்போ போவீங்க, wherever we require the gaming servers and then batch processing, right, where we require to go for computer optimized, scientific modeling and all. Memory optimized, some big database, analytical, ONAP, online analytical process databases, open source database. Memory optimized, sir, இப்போ தான் memory optimized one. Accelerated computing, same kind of a computation தான் இங்கேயும் focusing on computation power, but initially itself I need a computation, then accelerate artificial intelligence. I told you AI தான் சொன்னேன் உங்களுக்கு, ரைட்டா? அடுத்து ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ்ட் எங்க, சேம் டேட்டாபேஸ், DB, MySQL, Oracle, PostgreSQL, DynamoDB, OpenShift, இது எல்லாமே. HPC optimized fluid dynamics and graphical processing or weather forecasting எல்லா இடத்துலையும். Any questions so far? ப்ரோ 2 டவுட்ஸ் எனக்கு. சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து இதில் 6 டைப்ஸ் இருக்கு இல்லையா, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் வந்துட்டு. ஸோ இப்போ வந்து டிபிஏ டீம் செப்பரேட்டாக இருக்கிறாங்க, டெவலப்மெண்ட் டீம் செப்பரேட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சர்வர் பில்ட் பண்ணும்போது இன்ஸ்டன்ஸ் டைப் கேசஸ் யூஸ் பண்ணுறோமா அந்த மாதிரி? ஆமா, கரெக்ட். ஒவ்வொருத்தருடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி தான். கரெக்ட். ஆமா. ஓகே. ஸோ இப்போ என்னோட ரெக்குயர்மெண்ட், இப்போ லைக் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்னன்னா வந்து அப்ளிகேஷனோட டிபி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹையாக இருக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ளிகேஷனாக இருக்கு. ஸோ அப்படி அந்த மாதிரி சினாரியோ வரும்போது லைக் இதில் எந்த டைப் யூஸ் பண்ணலாம்? ஏன்னா இது ஒரு டைப் ஒரு இது இருக்குன்னா ஏயோட இன்க்ளூடிங் வந்துட்டாவே ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டிங் வந்துச்சு இல்லைங்களா? ஜெனரேட்டிவ் ஏஐ வரும்போதே வந்துச்சு. ஆக்சிலேட்டர் கம்ப்யூட்டிங் கிவ் யூ தி மோர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்லி. அகைன் AWS கிட்ட போயிட்டு நம்ம சில இப்போ இந்த உங்களோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா இந்த ரெக்குயர்மெண்ட் இதுல லிஸ்டே ஆகலன்னா you just send the separate reach out to AWS saying that I need this kind of configuration சொல்லலாம். அப்ப AWS will provide you that kind of configuration with the server. இப்ப நம்ம ஃப்ரீ டயர் பயன்படுத்திட்டு இருக்கோம், அதனால நம்ம நினைச்சதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. பட் ஒரு கம்பெனின்னு போயிட்டா ஒருவேளை இதுக்குள்ள நம்மளால செலக்ட் பண்ண முடியல, கண்டிப்பா we can able to select. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளேயும் நிறைய டைப் இருக்கு. அந்த டைப்ல ஒரு டைப் தான் நம்ம போறோம். இப்போ என்ன நீங்க கேட்டீங்க ஆக்சிலேட்டட் கம்ப்யூட்டிங், இதுல மட்டும் ஒரே ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பா இருக்கு. இதுல P டைப் இருக்கு, T டைப் இருக்கு, G டைப் இருக்கு, V டைப் இருக்கு. இப்போ இந்த ஒரு டைப்ல we should go for the particular one. First of all we have to divide the family. Family எது கன்ஃபார்ம் பண்ணும், ஃபேமிலிக்கு அப்புறம் தான் we have to select the instance type. உங்களுக்கு more performance வேணும்னா so you have to go for which one is giving the more performance, right? P4 you can go here and come below and you can see you are focusing on performance, right? Of course you need to see the network bandwidth, you have to see the storage and all. இந்த நாளுக்கு எது உங்களுக்கு அதிகமா இருக்கும் அதுக்கு போலாம். அகைன்
உங்க கம்பெனியோட பட்ஜெட்டோ அதுக்கு அலோவ் பண்ணுங்க. What it should allow? Your company budget. Your company budget is X, but நீங்க எதிர்பார்க்கிறது Z. Then how to do it? That is not possible, right? அப்ப X க்கு என்ன வருமோ அதுக்கு ஏத்த மாதிரி தான். But still, if you need the Z, you have to reach out to company or client saying that, hey, this is you are giving, but this is what happening in the AWS cloud. What we can go with? Can we go with X or can we go with the Z? That you have to tell them. And you should have the brief discussion on this. Okay, got it. Okay. Any more questions, Sadish? That's it. Okay. Others? No, sir. All good? Right. Now I will. We basically will not, select the instance type. But instance type நம்ம select பண்ணுவோம். ஆனா இந்த instance type தான் போக போகுதுன்னு நீங்க decide பண்ண மாட்டீங்க. ஜீரா போர்ட்ல பொதுவா ஜீரான்னு ஒரு டிக்கெட்டிங் டூல் இருக்கு. நம்ம பொதுவா போன்பே இல்ல போயிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ டிரான்சாக்ஷன் ஆகணும்னா டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஜீரான்னு ஒரு டிக்கெட்டிங் டூல் இருக்கு. நம்ம ரியல் டைம்ல நம்மளுக்கு அங்கதான் டிக்கெட் அசைன் பண்ணுவோம். டிக்கெட் என்னது? Say for an example, if Mugundan, can you create this EC2 instance? Can you create your EC2 instance சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. EMI என்ன செலக்ட் பண்ணணும், இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன செலக்ட் பண்ணணும், கீப்பர் என்ன செலக்ட் பண்ணணும், இது எல்லாம் அதுல வந்துடும். நீங்க அதை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், you have to assign to that particular member. நான் கிரியேட் பண்ணிட்டேன் சக்சஸ்ஃபுல்லா, நியூ அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணிட்டேன். பட் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் இதை தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. நான் ஜெனரல் பர்பஸ் தான் இல்ல கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ் தான் போற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. இருப்பீங்க எப்ப? ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறமா. Maybe once you get 8 or 9 years of experience on top of AWS cloud, you are good in AWS, right? That time you will get to know that, oh, which is select type you have to go for. Your experience will teach you a lot. Your experience will teach you a lot. Any question, guys? No, sir. No, sir. Right. If you don't have any question, fine. We'll see tomorrow, guys. Okay. So just do revise this one. ரெண்டு டாபிக் பார்த்திருக்கோம். நேத்து pricing option பார்த்தோம். இன்னைக்கு instance types பார்த்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் நல்லா practice பண்ணுங்க. நல்லா read it out. Yesterday recording Upload sent பண்ணிட்டேன். to us. Today I will upload. Yeah. Okay, sir. நான் பண்ணிட்டேன். Yesterday video தானே. என்ன சொல்றீங்க? இப்ப பண்ணிட்டேன். Okay. Okay, guys. Thank you. Bye. Thanks. Thank you. Thanks.